வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். வக்ரசனி பெயர்ச்சி பலன்கள். இது பெயர்ச்சி கிடையாது, வக்ரசனி. வக்ரசனின்னா ஏற்கனவே சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. அது வருஷம் வருஷம் வக்ரம் அடையும். 4.5 மாதம் எப்பவுமே சனி வக்ரம் அடைஞ்சால் 4.5 மாதம். இந்த முறை ஜூன் மாதம் 29லிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 15 கிட்டத்தட்ட 4.5 மாதம். ஜூன் 29 ஸ்டார்டிங். வீடியோ தயவு செஞ்சு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வீடியோலையுமே ஒரு ஓப்பனிங்கில் ஒரு இன்ட்ரடக்ஷன் இப்போ நான் சொல்கிறேன். அது எந்த வீடியோ பேச போகிறேன், அது எவ்வளோ நாள் என்னன்றது டியூரேஷனை பற்றி பேசுகிறோம். வீடியோட எண்டில், அதாவது உங்கள் ராசியை முடிஞ்ச உடனே அதை பற்றின விளக்கங்களை கொடுக்குறோம். இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி உங்களுக்கு பொருந்தும், ராசிக்கு பொருந்துமா, லக்னத்துக்கு பொருந்துமா, எப்படி உங்கள் பேர்த் சார்ட்டை கனெக்ட் பண்ணி பார்க்குறது, எல்லா கிளாரிட்டியும் கொடுக்குறோம். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ தயவுசெய்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பரோட உறவுகளோடு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி தொடர்ந்து நான் பண்ணுறதுக்கு ஒரே நோக்கம், இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். அடுத்தடுத்து நடக்க போகுது, நிகழ்வு நடக்க போகுது. அது எப்படி நம்ம லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணோம், என்னென்ன சேஞ்சஸை கொடுக்கும். நான் சொல்கிற மெசேஜ் லைஃப் கிடையாது. நான் சொல்கிற மெசேஜ் உங்கள் லைஃப்பில் சின்னதாக ஏதாவது ஒரு நல்லது அல்லது ஒரு கெட்டது நல்லது இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அதில் ஏதாவது ஒரு மாற்றங்களை செய்ய முடியும், இல்லை கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும், இல்லை அந்த டைமை அவாய்ட் பண்ண முடியும், இல்லை அந்த டைமை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதோட நம்பிக்கையில் தான் அதை கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து கொடுக்கறதுடைய நோக்கம் இதுதான். ஸோ தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப்பை ஆதரிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷராசி. இப்போ சனி வந்து வக்ரம் அடைகிறது எந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். சனி வந்து வக்ரம் அடைகிறது கும்பத்தில். இப்போ கரண்ட் பொசிஷன் வந்து சனி வந்து கும்பத்தில் இருக்கார். கும்பங்கிறது உங்களுக்கு தெரியும், அக்யூரஸில் கும்பமில் அந்த சனி பொசிஷன் ஆகிருக்கு. வக்ரம்னா என்ன, வக்ரம்னா என்னன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வீடியோட எண்டில் கிளியராக நான் கொடுத்துட்றேன். பட் வக்ர காலத்தில் எப்படி இருக்கும், மேஷத்துக்கு எப்படி இருக்கும், இது ராசியா லக்னம்னா லக்னம் தான், ஏற்கனவே சொல்கிறதான் லக்னம் தான் விதி. அதுவும் வீடியோ எண்டில் கொடுத்துட்றேன். இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர பலன்கள் சுபமா அசுபமா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். அவர் எங்கே இருக்கார், மேஷத்துக்கு 11. 11னா என்ன, 11னா லாபம், 11னா ஆதாயம், 11னா முன்னேற்றம், 11னா உயர்வு, பதவி எல்லாமே இருக்குது. ஆனால் வக்ரமாச்சே. இப்போ வக்ரம் அடிச்சதுன்னா அது ரெட்ரோனா பின்னாடி போகுது. ஆக்சுவலாக பின்னாடி போகாது, கிரகங்கள் பின்னாடி போகிறது இல்லை. ஸோ இப்போ இந்த வக்ரமை வந்து பலனை எப்படி எடுத்துக்கலாம், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நெகட்டிவ் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மேஷம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய ஒரு ராசி, செவ்வாயுடைய ஒரு லக்னம். செவ்வாய் இயற்கையாக சுப கிரகமா அசுப கிரகமா, 2 பாயிண்ட்ல வந்துடணும். அது அசுப கிரகம். அப்போ அசுப சக்தி, அசுப தன்மையை கொண்டது தான் செவ்வாய். அப்படிப்பட்ட லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு சனி வக்ரம் அடையும் பொழுது நிறைய நல்ல பலன்களை இயற்கையாகவே தரார். இதில் உங்களுக்கு வந்து சனி எந்தெந்த வீடுகளுக்கு அதிபதி அப்படின்னு நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுக்கணும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி 10, 11 தொழில் லாபம். நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் யார் என்ற அடையாளம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதவி, சுகம். இந்த 10, 11 இதுக்கு அசுபர்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. அசுபர்லாம் சனி தான் 2 வீட்டுக்கும் அதிபதி. மகரம் வந்து உங்களுக்கு 10வது வீடு, கும்பம் 11வது வீடு, ரெண்டுமே அசுபர் தான், சனி தான். அப்போ இந்த சனி வக்ரம் அடையும் போது அவருடைய பலன்கள் ஆதாயமாக தருவார்னா தருவார். எப்படி தருவார், வேகமாக தருவார். ஏற்கனவே செஞ்ச முயற்சிக்கு பலன் தருவார். திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவார். திடீர்னு வேகமாக ஒரு முயற்சியில் வந்து வெற்றியை கொடுப்பார். ஒரு மாதிரி ஒரு அசுர வேகம்னு சொல்லுவாங்க, அசுர வேக வளர்ச்சி, அசுர வளர்ச்சி, அந்த மாதிரி பலன்லாம் சனி தான் தருவார். அப்போ சனி மேஷத்துக்கு ஆதாயமான இடமான 11ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறது. நன்மை. எதுக்கு நன்மை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. சனியுடைய பார்வை எங்கே விழுது, மேஷத்தில் தான் விழுது. 3வது பார்வை. சனியுடைய 7வது பார்வை கும்பத்துலேருந்து சிம்மத்தில் விழுந்தோம். அப்போ சனியுடைய 7வது பார்வை மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு 5ஆம் இடத்துல ஒரு பார்வை. சனியுடைய 10வது பார்வைன்னு ஒன்று இருக்குது. சனிக்கு வந்து 3, 7, 10 விசேஷ பார்வைகள். ஸோ சனியுடைய 10வது பார்வை அது எங்கே விடும், கும்பத்திலிருந்து விருச்சிகத்தில் விடும், உங்களுக்கு 8வது இடம். இப்போ மேஷம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பதவிக்காக காத்திருக்கவங்களுக்கும் ஒரு வருமானத்துக்காக நல்லா காத்திருக்கவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை நிவர்த்தி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வக்ர காலம் சுபமான காலம். வக்ரம்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி. அப்போ அந்த எனர்ஜியான ஒரு கிரகமான சனி ஒரு அசுப கிரகம். ஒரு அசுப கிரகம் தொழில் ஸ்தானத்துக்கு, கேந்திரத்துக்கு அதிபதியாக வரதுனால, கேந்திரம்னா என்னென்னா 1, 4, 7, 10. கேந்திரம்னா ஸ்கொயர்னு வச்சுங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். சதுரம். அப்போ 1, 4, 7, 10 அப்படிங்கிற 4 ஸ்தானத்துக்கு எப்போ அசுபர் கனெக்ட் பண்ணுறாரோ, அசுபர்னா அது வந்து நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு பிளானட். ஒரு அசுபர் கனெக்ட் பண்ணும்போது சுப பலன்களை தருவார் வக்ர காலத்தில். அப்போ வக்ர காலம் என்பது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வருத்தமான காலம் இல்லை, வளர்ச்சியை கொடுக்குற காலம் தான். அது என்னன்னா அதோடைய ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாக தெரியும். திடீர்னு வந்து 100லேருந்து 140 மிதிக்கிறீங்க, 150 மிதிக்கிறீங்க. அப்போது அந்த ஸ்பீடில் வந்து ரைஸ் பண்ணுறீங்க, 150 போகிறீங்கன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆனால் டைம் கரெக்டாக போய் சேர்ந்துருவீங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துருவீங்க, குயிக்காக ரீச் பண்ணுறீங்க.
ட்ராவல் பண்ணுற ரோடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, பட் ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த மாதிரி சனி வந்து எமோஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு டென்ஸ்டாக இருப்பீங்க, பட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வேகமாக பண்ண வைக்கும். அதாவது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களை புஷ் பண்ணால் எப்படி இருக்கும், நீங்கள் சும்மா அப்படியே ஒரு லெத்தாஜிக்காக ஒரு கூலாக இது நடக்கும் அது கிடைக்கும், இது இப்படி நடக்கும் அது அப்படி நடக்கணும் ரிலாக்ஸாக போகிறதுக்கும் ஒரு வேகத்தோட பண்ணி தான் ஆகணும் முடிச்சு தான் ஆகணும், எஸ் வி ஹாவ் டு டூ இட், அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸோடு ஒன்று போகிறீங்க தெரியுமா, அதுதான் அந்த வக்கர காலம். இது யாருக்கெல்லாம் பொருந்தோம், தொழில் வேலை, புதுசாக வேலை தேடுறவங்க, புதுசாக தொழில் தொடங்குறவங்க, முதலீடு செய்கிறவங்க, மாணவர்களுக்கு வந்து பர்டிகுலராக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் அல்லது ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு பொருந்தும். சனி பர்டிகுலர் மெயினாக தொழில் தான், தொழில் அண்டு உங்களுடைய லைஃப் என்னன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இதுக்கெலாம் நிறைய பொருந்தும். கல்யாணத்துக்கு ஒரு ஏதாவது பொருந்துவாரான்னு கேட்டால் அவருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் கல்யாண கிரகமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மேரேஜ் பார்ட்டு மற்ற ஏரியாலாம் இது வந்து ஹெல்த்து வக்ரம் அடையும் போது சில பேருக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்னால இல்லை ஓவர் டென்ஷனாக ரியாக்ட் பண்ண தெரியாமல் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தை வந்து பாதிக்காமல் இருந்தால் நல்லது. மற்றபடி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வக்ர சனி எனக்கு தெரிஞ்சு இது வெற்றிகளை குவிக்கக்கூடிய சனி. வாழ்த்துக்கள். ரிஷபராசி. ரிஷபத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சனி தான் யோகக்காரர்கள். ரிஷப லக்னம் ரிஷபராசி. இப்போ ரிஷப லக்னம்னு வச்சுப்போம். ரிஷபத்துக்கு சனி யோகக்காரர்கள். யோகக்காரன் போய் வக்ரம் அடைஞ்சால் நல்லது இல்லை தானே, கரெக்டு தான். யோகக்காரன் நாங்கள் வக்ரம் அடையக்கூடாது. சனி வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி, அதே சனி வந்து உங்களுக்கு கேந்திராதிபதி. 9க்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் வந்துடுறாரு, 10க்கும் வந்துடுறாரு. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனிதனுக்கு கேந்திர கோணத்தை அதிர்ஷ்டமாக கொடுக்குற ஒரே ராசி ரிஷபம் தான். இப்போ வக்ரம் அடைய போகிறார். இந்த வக்ர காலத்தில் என்ன வந்து நம்ம வந்து உஷாராக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் 4.5 மாதம். ஸோ ஜூன் 29, இந்த பக்கம் நவம்பர் மாதம் 15. இந்த வக்ர காலம் எப்படி இருக்கும், ஏதாவது நெகட்டிவ் ஆகிடுமா அப்படி ஆகிடும். நல்லா புரிஞ்சுங்க, ரிஷபத்துக்கு சனி தொழிலை டிசைட் பண்ணுறவர். அதாவது உங்கள் கரியர் என்ன, உங்கள் ப்ரொஃபஷன் என்ன. ஏன்னா லார்ட் ஆஃப் 10, 9 வந்து உங்கள் லக்கு ஃபார்ச்சூன். இப்போ வக்ர காலத்தில் நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் அது ஒன்றும் பண்ணாது. நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் செய்கிற உங்களுடைய முயற்சி இதெல்லாம் எதுவுமே பண்ணாது. புதுசாக ஏதாவது விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வக்ர காலம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், கொஞ்சம் பதட்டப்பட வைக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸஸாக ஏதாவது பண்ணிவிட்டு இது ஜாஸ்தி பண்ணிட்டோமோ, இதை வேஸ்ட் பண்ணிட்டோமோ, பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமோ, இதை தேவையில்லாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டோமோ, இது தேவையில்லாமல் இந்த விஷயத்தை நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்னு தோண வைக்கும். அவ்வளோதான். ஸோ வக்ர காலம் என்பது அப்படிப்பட்ட ஒரு இதுவாக தான் இருக்கே தவிர அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 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 வக்ரம் வந்து ஏதாவது நெகட்டிவ் இல்லை கெடுதல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று சனியுடைய பார்வையெல்லாம் எடுத்து பாருங்கள். வக்ரம் அடையக்கூடிய இந்த பார்வை அப்படின்னு சொல்கிறோம். சனியுடைய பார்வை உங்களுக்கு வந்து ஒன்று மேஷத்தில் விடும், அவருடைய 3வது பார்வை கும்பத்தில் இருக்கார் இல்லையா. ஸோ அவருடைய 3வது பார்வை மேஷம், அவருடைய 7வது பார்வை சிம்மம், அவருடைய 10வது பார்வை விருச்சிகம். இதில் பார்த்தீங்கன்னா 2 செவ்வாயுடைய வீடு, 1 சூரியனுடைய வீடு, எல்லாமே ஆண் கிரகங்கள். சனி இப்போ இருக்கிறதும் ஒரு ஆண் வீடு தான், இதான் கேல்குலேஷன் சொல்லுது. அப்போ 3 அந்த பக்கம் 7 இந்த பக்கம் 10, இந்த இடத்துல சனியுடைய பார்வை விழுது. இந்த சனியுடைய பார்வை விழக்கூடிய இடம் ரிஷபத்துக்கு என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வக்கர காலத்தில் விரயங்கள்லாம் கொண்டு வரும். அந்த விரயங்கள்லாம் திடீர்னு வந்து சரி செய்யக்கூடிய விரயம் சொல்லுவோம். ரிஷபத்துக்கு வந்து சரி செய்யக்கூடியவர். இப்போ தொழிலில் நீங்கள் வந்து ஒரு வேலையில், ஒரு பிஸ்னஸில், ஒரு ப்ரொஃபஷனில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் முதலீடு பண்ணால் நல்லாயிருக்கும், இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இது கொஞ்சம் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது ரொம்ப நாளாக பிளானில் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி விரயங்களை செய்வதற்கு இது சரியான காலம். தொழில் சார்ந்த விரயங்களை செய்வதற்கு இது சரியான காலம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓனாக ஒரு ஆஃபீஸ் வாங்கினா நல்லாயிருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த டைமில் ஏதாவது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், இதுக்கெல்லாம் இது நல்ல நேரம். அடுத்தது அதே ரிஷபத்துக்கு சில பேருக்கு வந்து வாகனத்தை மாற்றினா என்ன, வீடை மாற்றினா என்ன, வீடை ரெனிவேட் பண்ணா என்ன, இந்த மாதிரி விஷயத்துக்கும் ஃபேவராக இருக்குது. ஏன்னா சனியுடைய பார்வை உங்களுக்கு சிம்மத்தில் விடுது, சிம்மம் உங்களுக்கு 4th ஹவுஸ். ஸோ ரிஷபத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த இந்த சுகம், அதாவது வீடு வாகனம் சம்மந்தப்பட்டதில் மாற்றங்களை செய்து கொடுக்குறார் அப்படிங்கிறது அர்த்தம். சரி பண்ணி கொடுக்குறாருன்னு அர்த்தம், ஒரு விஷயத்தை சரி பண்ணி தர்றாரு. அதே வக்ரம் இந்த விருச்சிகத்தில் விழுது இல்லையா, அது ரிஷபத்துக்கு 7வது வீடு, 7th ஹவுஸ். ஸோ விருச்சிகத்தில் சனி பார்வை வக்ர பார்வை என்னென்னா இந்த ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறதுல அப்படியே ஒரு மாதிரி ஒரு சூடுனா கோபம், ஏதோ ஒரு மாதிரி ஒரு மூடு, ஒரு 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 விஷயத்தை வந்து அமைதியாக யோசிக்க விடாமல் அப்படி தேவையில்லாத உணர்வு போராட்டங்கள், தேவையில்லாத மனப்போராட்டம், பழசெல்லாம் நினச்சி யோசிக்கிற வருத்தம், இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லது. அப்போ அது இல்லாமல் இருக்கணும் என்ன பண்ணணும், கணவன் மனைவியாக அந்த குடும்ப வாழ்க்கையில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்போல்லாம் அந்த பேட் மூடு வருதோ அந்த ஒரு 2-3 நாள் இருக்கும். பர்டிகுலராக சாட்டர்டே ஸ்டார் என்றைக்கெலாம் வருது, இப்போ பூசம் நட்சத்திரம், அப்புறம் அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்லாம் வரும்பொழுது அந்த மாதிரி ஒரு மூடு வரும். சாட்டர்டேஸில் வரும், சனி தசை நடக்கிறவங்களுக்கு. அப்போ இதை வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக அந்த ஒரு நாள்
2 நாள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். அப்போது பர்சனல் லைஃப்பில் உள்ள அந்த அந்த ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி, ஸோ கல்யாண விஷயத்தை எடுக்கிறீங்க, இதில் உள்ள அந்த இடையூறுகளை நீங்கள் அழகாக கலைஞ்சிடலாம். பர்டிகுலர் அந்த டேஸ் அவாய்ட் பண்ணால் போதும். அப்புறம் அந்த பாஸ்ட்டை வந்து கிளறி பேசாமல் இருக்கும். முன்னாடி நடந்தது பேசாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைக்கு மேலே சால்வ். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ சனி வக்ரம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரா? கெடுக்காமல் இருப்பார். எதையும் மாற்றாமல் இருப்பார். எதையும் கெடுக்கலை. எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து பணம் வரவில் வந்து அவர் தடுக்கலை. கொடுக்குற இடத்துல தான் இருக்கார். 10ஆம் இடம் வந்து கொடுக்குற இடம். விரைய ஸ்தானத்தில் பார்வை இருக்கிறது என்னென்னா உங்களை ரெக்டிஃபை பண்ணிக்கிறது, உங்கள் ஹெல்த் இஷ்யூ சரி பண்ணிக்கிறது. உங்கள் வீடு வந்து நீங்கள் ரெனிவேட் பண்ணிக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டுறீங்க, ஸோ ஒரு வாகனத்தில் இருக்கிற பழுது சரி பண்ணுறீங்க, அந்த மாதிரி ரெனிவேட் பண்ணிக்கிறீங்க, சரி பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு வக்ரம் தான் இந்த வக்ர பலன் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, கண்டினியூ பண்ணாலும் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம், அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரிஷபத்துக்கு யோகக்காரகன் சனி வக்ர காலம். ஏதாவது புது செயலை செய்யும்போது கொஞ்சம் யோசித்து செஞ்சால் போதும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர காலம் வந்து ஃபேவரபுளாக இருக்குமா? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. மிதுனம் வந்து ரொம்ப அடி வாங்கின பிறகு இப்போ தான் வந்து அந்த அஷ்டம சனிலாம் கடந்து கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவாக போகும்போது இப்போ குரு கரெக்டாக 12, ராகு மட்டும் கொஞ்சம் ஃபேவராக இருக்கார். வக்ரத்தை நீங்கள் 2 ஆங்கிளில் புரிஞ்சுக்கணும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 8 and 9, 8 கூடியனும் அவர் தான், 9 கூடியனும் அவர் தான். இப்போ மிதுன லக்னத்தை பிறந்துட்டிங்கன்னு வச்சுப்போம். மிதுன ராசி லக்னம் தான் மெயின். பட் இப்போ நம்ம வந்து 2த்தையும் கனெக்ட் பண்ணுவோம். இந்த 8th ஹவுஸ் லார்ட் அப்படிங்கிற சனி வந்து வக்ரம் அடையும் போது 8ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 9 கூடியனும் சனி தான். 9ஆம் இடத்தில், லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் சனி அவருடைய சொந்த வீட்டில் அவரே திரிகோணாதிபதினா 1, 5, 9, 9th ஹவுஸ் லார்ட் வந்து வக்ரம் அடையிறது பெரிய லெவலில் கெடுதல் கிடையாது. உடனே நீங்கள் இன்டெரக்டாக என்ன புரிஞ்சுப்பீங்க தெரியுமா? பெரிய லெவலில் கெடுதல் கிடையாதா, அப்போ நன்மையும் கிடையாதா? கரெக்டு தான். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் அடையக்கூடிய காலம் நன்மையெல்லாம் எடுத்துக்க முடியாது. நன்மைனா என்ன? வாரி கொடுக்கறது. கொடுக்குற இடத்துல சனி இல்லை, பட் ஆனால் கெடுக்கிற இடத்துல இல்லை. கெடுக்கிற இடத்துல இல்லைன்னா சென்ஸ் அவர் எப்படியும் வந்து 9th ஹவுஸ்லேருந்து அவருடைய பார்வையெல்லாம் எடுத்து பார்த்தேன். அப்போ அந்த பார்வையெல்லாம் எங்கே விழுதுன்னா மிதுனத்துக்கு 11. மிதுனத்துக்கு 11 சனி பார்வை விழும்போது வக்ர பார்வையாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு லாபகரமான இடம்னு எடுத்துக்கலாம். பெருசாக கொடுக்குற அளவுக்கு இல்லை, பட் கெடுக்கிற அளவுக்கு இல்லை. அடுத்தது அதே சனியுடைய பார்வை மிதுனத்துக்கு 3ஆம் இடம். மிதுனத்துக்கு 3ஆம் இடம்னும் போது அது வந்து ஃபேவர்ஸ் தான். ஃபேவர்ஸ்னால் உங்களுக்கு திடீர்னு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், திடீர்னு யாரோ உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்கு வருவாங்க, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது சனி அதே மிதுனத்துக்கு 6ஆம் இடத்துல பார்வையை பதிக்கிறார். ஸோ 6ஆம் இடத்துல பதிக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடமும் எதிரிகள், பிரச்சனைகள், வம்புகள், தேவையில்லாத தொந்தரவுகள், தேவையில்லாத இழப்புகள் எல்லாம் சரி செய்யக்கூடிய இடம், எல்லாமே சரி பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிற இடத்துல இந்த சனியுடைய பார்வை. ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய வக்ர காலம் என்பது எந்த வகையிலும் உங்களுக்கு வந்து சுபங்கள்லாம் என்ன? ஒரு கல்யாண விஷயம் நடக்கணும், ஒரு குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கணும், ஒரு குழந்தை பிறக்கணும், ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்கும், ஒரு வேலை விஷயத்தில் எந்த கெடுதலும் இருக்கக்கூடாது. இது எதுலையுமே சனியுடைய பார்வையே கிடையாது. 10ஆம் இடத்துல சனி பார்வை கிடையாது. ஸோ எங்கேயும் அது தொழிலை டிஸ்டர்ப் பண்ணுற இடத்துல இல்லை. சனி பொசிஷன் 8ஆம் இடத்துல இல்லை, எங்கேயாவது உங்களை வந்து அப்படி ஷேக் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ அங்கேயும் நீங்கள் சேஃபாக இருக்கீங்க. திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம், அதே மாதிரி 5 குழந்தை பாக்கியம், இந்த இடத்துலையும் சனியுடைய பார்வையோ இல்லை அந்த வக்கரத்துடைய பொசிஷன் எங்கேயுமே கிடையாது. அந்த இடத்துலையும் உங்களுக்கு தொல்லை இல்லை. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ஆரோக்கியம். ஏதாவது சனி நோய் கொடுக்குற மாதிரி திடீர்னு ஒரு மாதிரி எதிர்பார்க்காத துன்பங்கள் அதுவும் இல்லை. இப்போ எப்படி பார்த்தாலுமே வக்ர காலம், சனியுடைய இந்த வக்ர காலம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை நடக்கக்கூடிய இடத்துல இடையூறு இல்லாமல் இருக்கார். இதுவே பெரிய விஷயம். உங்களுக்கு இயற்கையாகவே கடவுள் வந்து ஒரு பிளெஸிங் கொடுத்துருக்காரு. ஒரு போதுமான அளவுக்கு நல்ல ஜாப், நல்ல இன்கம், ஒரு நல்ல பிஸ்னஸ், ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் இருக்குது, ஒரு நல்ல ஹெல்த் இருக்குது, நல்ல குழந்தைங்க இருக்காங்க, பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் இருக்குது, எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. குறையே இல்லாத மனிதனே கிடையாது. மிதுனம் வந்து என்ன நடந்தாலுமே இது முடியலையே, அது முடியலையே, இது நடக்கலையே கொஞ்சம் புலம்புறதெல்லாம் உண்டு. பட் குறையே இல்லாத மனிதர்களே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கும். பெரிய ஆளாக இருந்தாலும் இருக்கும், சாதாரண தான் இருக்கும், வசதியானவங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இருக்கும், படித்தவங்களுக்கும் இருக்கும், படிக்காதவங்களுக்கும் இருக்கும். அப்போ எப்போவுமே குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த குறையை சரி பண்ண தான் நம்ம வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம தேவைக்காக தான் நம்ம இயங்கிக்கிட்டே இருப்போம், அதை பூர்த்தி பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் லைஃப். அப்போ மிதுனம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சனியுடைய இந்த வக்ர காலம் எந்த வகையிலையும் உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்குற மாதிரியோ, ஒரு கெடுதல் கொடுக்குற மாதிரியோ, ஒரு அசுப பலனை கொடுக்குற மாதிரியோ, ஒரு நோய் கொடுக்குற மாதிரியோ, ஒரு வருத்தத்தை கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ என்ன தான் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணும், இருக்கிற தொந்தரவுகளை சரி செய்யும், இருக்கிற கஷ்டங்களை நிவர்த்தி செய்யும். அப்படி தான் அந்த சனியுடைய வக்ரம் வந்திருக்கு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். அப்போது ப்ளஸில் அது பெருசாக ஸ்கோர் பண்ணல, ஆனால் மைனஸை அது டெலிட் பண்ணிட்டு வருது. அந்த மாதிரி ஒரு சனியுடைய வக்ர காலம் தான் மிதுனத்துக்கு இந்த காலகட்டம். ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணும்.
நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முடியும். கிட்டத்தட்ட 4.5 மாதம். இந்த 4.5 மாதம் கடகடன்னு என்ன பிளான் பண்ணலான்னா, நல்லதே செய்ய முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக இருக்கிற லிஸ்ட்டு எடுத்து எழுதலாம், பேப்பர் எடுத்து எழுதலாம். எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது, எனக்கு இவ்வளோ மனசு கஷ்டம் இருக்குது, எனக்கு இவங்களோட மனஸ்தாபம் இருக்குது இப்படின்னு சொல்லி நிறைய எழுதலாம். அதெல்லாம் எழுதி ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணலாம். அதுதான் வக்ர காலம். வக்ர காலத்தை எல்லா துன்பங்களையும் எல்லா துயரங்களையும் சரி செய்து கொள்ளக்கூடிய நல்ல மாதமாக நல்ல காலங்களாக பயன்படுத்திங்க. வாழ்த்துக்கள். கடகராசி ஏற்கனவே வந்து நம்ம ஒரு கிளியரான வீடியோ பார்த்தோம். கடகம் அப்படிங்கிற ராசிக்கு சனி வந்து ஒரு யோகக்காரகன் கிடையாது. இஸ் நாட் அ ஃபேவரபிள் பிளானட். எப்போவுமே ஒரு அன்ஃபேவரபிள் பிளானட் எடுத்துப்பான். கடகத்துக்கு பேசிக்காக வந்து சனி வந்து அந்த பார்ட்னர்ஷிப் பற்றி பார்க்குறது. பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், பர்சனல் லைஃப் ஒருத்தருக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா கடகத்தில் பிறக்கிறவங்களுக்குனா அந்த சனி தான் டிசைட் பண்ணுவார். சனி நல்லா வந்துட்டாருன்னா சேஃபு, சனி சரியாக வரலாம் பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு சோதனை கொடுத்துருவார். அப்போ கடகத்துக்கு இந்த வக்ர காலம் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமா யூஸ்லெஸ்ஸாக இருக்குமா? கண்டிப்பாக கடகத்துக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கிளாரிட்டி ஒன்று கொடுத்தேன். கேந்திராதிபதிகளாக அசுபர்கள் வந்துட்டு அவங்க வந்து வக்ரம் அடைஞ்சிட்டாங்கன்னா, அதுலேயும் கேந்திரத்திலே இருந்துட்டாங்கன்னா அதுதான் வந்து யோகம் அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த வகையில் கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும், கடகம் அப்படிங்கிற லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து 1, 4, 7, 10 உள்ள விழுறாரான்னு பார்க்குறோம். 1, 4, 7, 10 சனி வராது. பட் இப்போ பொசிஷன் எங்கே இருக்காருன்னா 8th ஹவுஸில் இருக்கார். 8 சனி, அதாவது கடகத்துக்கு 8ஆம் இடத்துல சனி வக்ரகதி. வக்ரகதி வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதா? உண்மையிலே நல்லது. கடகத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ தான் கடகத்துக்கு உண்மையிலே ஆக்சுவல் குட் டைம். அதாவது அஷ்டம சனிலையும் சிறிது காலங்கள் கொஞ்சம் நன்மைகள்லாம் நடக்குது அப்படின்னா அது இந்த வக்ர காலமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். குரு உங்களுக்கு எங்கே இருக்கார்? கரெக்டாக 11th ஹவுஸ், லாபகரமான இடத்துல குரு. குரு வந்து ஃபேவரபிள் பிளானட். அவர் 11ல் வந்திருக்கார். நல்ல இடம், அருமையான இடம். ராகு கேது தோஷம் இல்லாத இடம், எங்கேயுமே உங்கள் இடையூறுகள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 3 and 9 ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்காங்க. ஸோ குருவும் நல்லா இருக்கார், ராகு கேதுவும் நல்லா இருக்காங்க. இருக்கிற ஒரே தொந்தரவு உங்களுக்கு சனி மட்டும்தான். 8ஆம் இடத்துல இருந்துட்டு எதையாவது தடை பண்ணி போராட வச்சிருக்கு. இப்போ வக்ரம் அடைகிறார் பாருங்க. ஜூன் 29, நவம்பர் 15 முடியும். 4.5 மாதம் இருக்கும். இந்த 4.5 மாதம் சனி வக்ரமாக இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து இதுதான் ஒரு டைலாக் இருக்குது. என்னென்னா கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஸோ ஒரு கெட்டவன் கெட்டு போகிறான் அப்படின்னா வக்ரம் அடையும் போது அவன் தன்னோட சக்தியை வந்து திடீர்னு ஒரு மாதிரி ஓவர் அக்ரெசிவாக, ஓவர் எனர்ஜியாக, சம்டைம்ஸ் அவனே கூட அவனுக்கு எடுத்துக்கிற மாதிரி ஒரு இடத்துல பொசிஷன் ஆகுது. இந்த இடம் வந்து உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அப்போது கடகத்தில் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின், குரு 11 வந்துட்டார், இந்த வேலையே இல்லாமல் இருக்கும். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். வேலையே இல்லை, வேலை இல்லாமல் கஷ்டமாக இருக்குது, பொருளாதார கஷ்டமாக இருக்குது, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, வருமானம் இருக்குமா இருக்காதா, கடன் ஆகிடுமா, சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சிட்டு போய் இப்படி ரொம்ப புலம்பிருந்தீங்கன்னா இந்த வக்ர காலம் உங்களுக்கு சரியான காலம். பலன் கொடுக்கறதுக்கு சூப்பர் டைம். இந்த டைமில் செய்கிற முயற்சி, ஏன்னா மற்ற எல்லா பிளாண்டும் மந்த்லி மூவ்மெண்ட் தான். சூரியன் எப்படியும் ஆல்டர்னேட்டிவ் மந்த்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். சம்டைம்ஸ் 3-4 மாதம் தொடர்ந்து ஃபேவரான சைடில் இருக்கும். சுக்ரன் புதனில் உங்களுக்கு புதன் வந்து எந்த வகையிலும் பெருசாக யோகத்தை தரப்போகிறது இல்லை. அவரை பற்றி கண்டுக்க வேண்டாம். சுக்ரன் மட்டும்தான், அதுவும் பொருளாதாரத்துக்கு. குரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கார். எப்படியும் அடுத்தடுத்து நகர்வுகளை செவ்வாயை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஜூனில் செவ்வாய் மேஷத்தில் இருக்கும், அப்புறம் ரிஷபத்துக்கு தான் வரும். அதுவும் உங்களுக்கு 11th ஹவுஸ். குருவோட செவ்வாய் வர இணையும். ஒரு நல்ல காம்பினேஷனில் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு வக்ர காலம் சனியுடைய காலம், கடகத்துக்கு ஒரு பொற்காலம், கடகத்துக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல காலம், கடகத்துக்கு ஒரு இனிமையான காலம். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த சனி இருக்குது. என்னென்ன பண்ணுவார், என்னென்ன ஆங்கிளில் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படி ஏதாவது இருக்கா? மெயினாக வேலை விஷயம் தாங்க. ஃபஸ்ட்டு ஜாப் மேட்டர் தான். ஜாபு பிஸ்னஸில் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப தொய்வு இருக்கோ, ரொம்ப டல்லாக இருக்கும், ஒன்றுமே இல்லை, அப்படியே ட்ரை ஆகிடுச்சு, சடனாக டவுன் ஆகிட்டோம், சடனாக ரொம்ப லோவாகிட்டோம், கடக லக்னத்தில் வேற பிறந்துட்டோம், இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குன்னா அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலத்தை கொடுப்பார். சனியுடைய பார்வை வந்து உங்களுக்கு தனஸ்தானம் 2ஆம் இடம். தேவையான பொருள், கடன் இருக்கா, கடனுக்கு பணம், கடன் நிவர்த்தி பண்ணணுமா, தேவையான வருமானம் எல்லாத்தையும் கொடுப்பார். அந்த கொடுக்குற இடத்துல சனி இருக்கார். இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது அதே சனி வக்ரகதியிலிருந்து உங்களுக்கு இன்னும் உங்களுடைய ஆர்வத்தை அதிகரிப்பார். எப்படின்னா கெடுதல்லாம் அப்படியே கம்மியாகிற மாதிரி ஆகும். திடீர்னு கெடுதல், ஒரு மாதிரி ஒரு ஒரு மனசு கஷ்டம், ஒரு வருத்தம், ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் திடீர்னு குறைஞ்ச மாதிரி, அதெல்லாம் இப்போ சரியாயிடும். சரியாகிற மாதிரி வரும்போது உங்களுக்கே ஒரு செல்ஃபாக ஒரு பூஸ்ட் பண்ணுவீங்க. செல்ஃபாக நல்லா ரொம்ப டெவலப் பண்ணிப்பீங்க. ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க, பாசிட்டிவாக முயற்சி எடுப்பீங்க. எல்லாமே ஓரளவுக்கு ஒரு நல்ல பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த வக்ர காலம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் வரம் தரும் காலம். கடகத்துக்கு இது வரமான காலம். இந்த காலம் சனிக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ சனி தசை நடக்குது, அதுலேயும் சனி புக்தி நடக்குது அப்படின்னா அது ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் பண்ணும். பட் மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தீங்கன்னா என்னென்னா
ஒன்று புனர்பூசம் பிறந்திருப்பீங்க, இல்லை பூசம், இல்லை ஆயில்யம். இதில் ஆயில்யத்தை பிறந்தா சனி திசையே கிடையாது உங்களுக்கு. பூசத்தில் பிறந்தீங்கன்னா சனி பிறக்கும் போதே திசையை முடிச்சிருக்கோம். புனர்பூசத்தில் பிறந்தால் மட்டும் தான் சனி திசை. சரி, அப்படி இல்லை அப்படி இது பலிக்கும் அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்பீங்க. பலிக்கும். சனி புத்தி உங்களுக்கு நடக்கலாம். அப்போ அதோடைய தொடர்பு நிறைய ஆகும். இல்லாட்டியும் கூட பொதுவாகவே கடகத்துக்கு சனியால் மட்டும்தான் சின்ன இடையூறு. அதுவும் இப்போ பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். நம்பிக்கையோடு காத்துருங்க. கடகம் ஒரு ஒரு ஏணியில் ஏற போகிறீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கை. சிம்மராசி. சிம்மத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சனி வந்து ஒரு யோகக்காரனே கிடையாது. பட் ஆனால் சிம்மத்துக்கு வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் எல்லாமே சனியுடைய இடையூறு இல்லாமல் இருந்தால் தான் ரொம்ப நல்ல பலனை தரும். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து இப்போ எங்கே பொசிஷனாக இருக்குது, கேந்திராதிபதி அப்படின்னு வரக்கூடிய சனி 14/7/10 7th ஹவுஸை கனெக்ட் பண்ணுறாரு ப்ளஸ் 6 6 வந்து சனி வர்றது எப்பவுமே நல்லது தான். 6ஆம் இடத்துக்கு சனி தொடர்பு ஆகிறாருன்னு சொன்னோம்னாலே அது ஒரு வெற்றி தான். ஏன்னா சனி வந்து அந்த எதிர்ப்பு இதுக்கெலாம் வந்து ஒரு போராளியாக இருக்கணும்ல. லைஃப்பில் வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணுற அந்த கட்ஸ் வேணும் நம்மளுக்கு. அந்த எனர்ஜியை வந்து சனி தான் கொடுக்கும். சனி இல்லாமல் ஒரு மனிதனுக்கு வலிமையே இருக்காது. சனி இல்லாமல் ஒரு மனிதனுக்கு இதயமும் இருக்காது. சனி தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் அந்த தைரியம், அந்த விடாமுயற்சி, எதையும் தாங்கலாம், பார்க்கலாம், முயற்சி எடுப்போம். அப்போ சிம்மத்துக்கு வந்து இந்த 6 கூடிய சனி வக்ரம் அடைஞ்சு 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கார். இப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கக்கூடிய சனி இந்த வக்ர காலத்தில் ஃபேவர் பண்ணுவார், டெஃபினட்டாக பண்ணுவார். அதுலேயும் பர்டிகுலராக சிம்மத்துக்கு இப்போ வந்து பொசிஷன்ஸ்லாம் எதுவுமே சரியாக இல்லை. ஈவன் ராகு கேது எடுத்துக்கலாம், குரு எடுத்துக்கலாம். மற்ற டிரான்சிட்லாம் ஒரு மாதம் நல்லாயிருக்கும், ஒரு மாதம் சரியாக இல்லை. பட் சனியுடைய வக்ர காலம் என்ன பண்ணுன்னா, திடீர்னு பார்ட்னர்ஷிப்லாம் மாறும். அது இப்போ பிஸ்னஸில் இருக்கிறாங்க, திடீர்னு பார்ட்னர்ஷிப்பில் சேஞ்சஸ் கொண்டு வரும். திடீர்னு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சனல் லைஃப்பில் ஒரு டாக் வரும். அது சம்டைம்ஸ் ஒரு முடிவு எடுக்க வைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு முடிவு எடுக்க வைக்கும். அந்த முடிவு சாதகமாகவும் மாறும். அது ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. அப்புறம் எப்போ இந்த 7ஆம் இடத்துல வந்து வக்ர காலங்கள் வரும்போது லைஃப்பில் என்னென்னா என்ன சொல்லுவாங்க, சடன் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். சடன் சேஞ்சஸ்னால் அன்எக்ஸ்பெக்டட் சடன் சேஞ்சஸ். அது குட்டா பேடா? குட், ஆல் ஃபார் குட். ஏன்னா கேந்திரத்தில் சனி வந்து ஒரு அசுப கிரகம். அது வக்ரம் அடையும் போது நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒரு சுபமான மாற்றம். ஒரு அசுப கிரகம் தரக்கூடிய மாற்றம் சுபமான மாற்றம் சிம்மத்துக்கு. அப்போ சிம்மம் ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த நேரம் நமக்கு உண்டான நேரமாக வருது, இந்த நேரம் கொஞ்சம் மாற்றங்களை நல்லபடியாக கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். வக்ர காலத்தில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இடையூறுகளெல்லாம் எடுத்துரும். என்னென்ன தடங்கள், என்னென்ன பிரச்சனை, அதோட பார்வை இருந்தது இல்லையா, கண்டக பார்வைன்னு சொல்லுவோம். அந்த கண்டக பார்வை என்ன பண்ணுது, நோய், மன உளைச்சல், தடைகள், அவமானம், கெட்ட பேர், ஒரு மாதிரி எதை தொட்டாலுமே ஒரு ஃபெயிலியர் மாதிரி சொல்கிறது, இல்லைனா எதை பண்ணாலுமே அது ஒரு கான்ஃபிடண்ட்டாகவே இல்லை, எதை செஞ்சாலுமே அதுக்கு ஒரு வந்து தேவையில்லாத இடையூறுகள், மனஸ்தாபம் வருது. இதெல்லாம் அப்படி நீக்க ஆரம்பிச்சிடும் வக்ரகாலம். எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஒன்று வந்து உடஞ்சிடுச்சு, உடைய போதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உடஞ்சிதுன்னா ஒட்டி தான் ஆகணும். அந்த ஒட்டக்கூடிய காலம் தான் அது. ஸோ சனி வக்ர காலம் என்பது உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய இழப்புகள், உங்களுக்கு ஏற்பட்ட வலிகள், உங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட வருத்தங்கள், இதை சரி செய்து கொள்ள ஒன்று வந்து லாஸ் பண்ணிட்டீங்க, அதை சரி செய்து கொள்ளக்கூடிய காலம் தான் அந்த வக்ர காலம். ஸோ சிம்மம் உங்களுடைய கரியரில், உங்களுடைய ஜாபில், சில பேர் இந்த பழைய ஜாபே போயிடலாமா, சில பேர் பழைய கம்பெனியை கூப்பிடுவாங்களா, சில பேர் நான் இழந்ததை திருப்பி அடைவேனா, நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கிடைக்குமா, நான் போடுற பிஸ்னஸ்லாம் எனக்கு லாபகரமாக மாறுமா, நான் எடுக்கிற முயற்சியில் வெற்றி அடைவேனா அப்படின்னு சொல்லி இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய ஒரு காலமாக வச்சுக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சண்டை, நிறைய போராட்டம், வருத்தம், ஏகப்பட்ட பழி சொற்கள், மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிறோம். உன்னால் தான் நான், என்னால் தான் நீன்ற மாதிரி. அதெல்லாம் இப்போ ஒரு சமாதானம் அடையிறது. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அந்த கோபத்துடைய உச்சம் தான் சமாதானத்தின் முடிவாக போய் முடியும். அந்த மாதிரி இந்த வக்ர காலம் குடும்ப பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு உதவி செய்யும். அடுத்தது ஹெல்த்து, மெயினாக ஹெல்த்து. யாரெல்லாம் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப பாதிப்புகளை சந்திச்சாலும் அவங்களுக்கு ஒரு மாற்று வழின்னு ஒன்று வேணும் இல்லையா. ஒரே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரே மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒன்றும் நடக்கலை, ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒன்று கிடைச்சா நல்லாயிருக்கும். அந்த ஒரு சான்ஸ், அந்த ஒரு சாய்ஸ் இப்போ சிம்மத்துக்கு. இப்போ சிம்மம் ராகுக்கு எதுவால் லாபங்கள் பெருசாக இல்லை அப்படின்னு நினச்சாலும் கூட, குரு 10ல் போயிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி தோணுது, ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்குது லைஃப் அப்படின்னு தோணா கூட, இந்த சனி அதெல்லாம் கடந்து ஒரு முயற்சிக்கு ஒரு பலனை வெற்றிகரமாக கொடுக்கொண்டது என்னுடைய கருத்து. சிம்மம் இந்த வக்ர காலம் உங்களுக்கு இடையூறுகள் எத்தனை இருந்தாலுமே அதை சமாளிக்கிற ஆற்றலும் மன வலிமையும் உடல் வலிமையும் கொடுப்பார். வாழ்த்துக்கள். கன்னிராசி. இப்போ இந்த சனியுடைய வக்ரம் வந்து கன்னியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸை கொடுக்கும்? ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஒரு யோக கிரகம். ஏன்னா லார்ட் ஆஃப் 5 and 6.
எப்பவுமே இரட்டைப்படை வீடுகளுக்கு வந்து ஒரு வீடு சுபமாக வந்துட்டாலே அடுத்தது வந்து அது பாசிட்டிவாக அக்செப்ட் பண்ணிக்கும். 6th ஹவுஸ் அப்படிங்கிறது வெறும் நெகட்டிவ் மட்டும் கிடையாது. கடன், நோய் அப்படிலாம் கிடையாது. 6th ஹவுஸ் வந்து ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான இடம். ஒரு மனிதனுடைய சேலஞ்சஸ்க்கு உண்டான அந்த அறிவாற்றலை கொடுக்கறதும் 6th ஹவுஸ் தான். 6ஆம் இடம் இல்லைன்னா போராட்டம் இல்லை, சவால் இல்லை, சவாலுக்கு ஏற்ற சக்தி இல்லை, சக்தி இல்லை வெற்றி இல்லை. அப்போது உங்களுக்கு கன்னியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஒரு யோகக்காரகன். அவர் 6ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறார். இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? கன்னியை பொறுத்த வரைக்கும் அது வந்து மைனஸ் கிடையாது. ஏன்னா 6th ஹவுஸில் வந்து சனி வந்து அவரே அந்த வீட்டுக்கு அதிபனாக இருந்து அங்கே வக்ரம் அடைகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை, உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகளை நிவர்த்தி செய்ய உங்களுக்கு முயற்சிக்கு உதவி செய்கிறார்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு முயற்சி செய்கிறீங்க. ஒரு கடன் இருக்குது, அதை அடைக்கணும். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ணணும். ஒரு நோய் இருக்குது, அதை குணப்படுத்தணும். இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க. அந்த ஐடியாவுக்கு வந்து இந்த சனி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த தடைகளெல்லாம் நீக்கிறதுக்கு என்ன வழி, அது எப்படி நிவர்த்தி செய்யலாம், யாரை சந்திக்கலாம், எப்படி ஒரு பிரச்சனையை முடிக்கலாம், எப்படி கடனை அடைக்கலாம், அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ், அந்த மாதிரி வழிகளை காட்டக்கூடியவர் தான் சனி. ஸோ கன்னிக்கு இப்போ சனியுடைய பார்வைகள்லாம் என்ன மாதிரியான உதவிகளை செய்யும், என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா, ஏன்னா ஜூன் மாதம் 29ஆம் தேதி இந்த சனி வந்து வக்ரம் அடையும். ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 15 தான் முடியுது. 4.5 மாதம். இந்த 4.5 மந்த்ஸ் ஆல்ரெடி அங்கே குரு வந்து ஃபேவரான பொசிஷனில் இருக்குது. குருவுடைய பரிபூர்ண பார்வை வந்து கன்னி மேலே விழுது. இந்த டைமில் சனி வக்ரம் அடையும். அப்போ வக்ரம் அடையும் போது வேகம் அதிகம் எடுக்கும். எல்லா விஷயத்தையும் முடிக்கிறதுக்கு, எல்லா விஷயத்தையும் சரியாக அணுகுமுறை செய்வதற்குண்டான அந்த அறிவாற்றலையும் தரும், அந்த காலத்தையும் தரும், அந்த அறிவாற்றலையும் தரும். அப்படிப்பட்ட ஒரு பலன் தான் இந்த சனியுடைய இந்த வக்ர காலம். அப்போ வக்ர காலம் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு வரம், அது ஒரு சாபம் கிடையாது, ஒரு வரம். சரி, 5 குடையவனாகவும் சனி இருக்காரே அப்படின்னு நினைக்கலாம். கரெக்டு. அப்போ என்னென்னா, இது வந்து புதுசாக நீங்களாக ஒன்று உண்டு செஞ்சு ஒன்று வந்து பண்ணணுன்ற காலம் இது கிடையாது. வரக்கூடியதை எதிர்கொண்டு, வரக்கூடிய நன்மை தீமைகளை வந்து எதிர்கொண்டு அதை சரி செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறது எடுக்கிறது. ஸோ கன்னி, எனக்கு தெரிஞ்சு இந்த முறை கன்னி ராசியில் சேர்ந்தவங்க இந்த வக்ர காலத்தை ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த வக்ரம் வந்து ப்ளஸ் மைனஸில் குறிக்கும். இந்த முறை உங்களுக்கு வந்து ஃபேவராக பண்ணும். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கிற எல்லா தொல்லைகளையும் விலகிறதுக்கும், இருக்கிற எல்லா தொல்லையும் முடிக்கிறதுக்கும் ஒரு காலமாக அமைஞ்சிடும். அதில் விசேஷ பார்வை என்னென்னா, நிறைய கொஞ்சம் செலவுகள்லாம் திடீர்னு வரும். எதிர்பார்க்காத செலவுகள் அப்படிங்கிறது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள்லாம் வந்து ஒரு நன்மையில் போய் முடியும். அப்படி ஒரு தருணம் தான் இந்த தருணம். அப்புறம் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் அமைஞ்சிடும். சரி, சனி என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணுவார், எதாவது பண்ண மாட்டார்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஒரு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு ஜாப் ப்ரொஃபைலில் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸில் ஆப்ஷனில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே அதில் ஏதோ ஒன்று நடக்காமல் ஒரு தடையாக இருக்குது. அந்த தடை நீங்கணும்னா, இது நடந்தால் அது நீங்கிடும், இது நடந்தால் அது கிடச்சிடும், இது நடந்தால் அது மாறிடும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கீங்கன்னா, அந்த அந்த நடந்தான்னு நினைக்கிறீங்க தெரியுமா, அதுதான் இந்த வக்ர காலத்தை நடக்க போகுது. ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு சுபமான காலமாக, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக ஃபேஸ் பண்ணி சூப்பராக டேக்கிள் பண்ணி கிளியர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டைமாக எடுத்துக்கோங்க. இது வந்து கன்னி லக்னம் அப்படிங்கிறதுக்கும் நல்லாவே பொருந்தும். ஏன்னா விதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சனி, அவர் கும்பத்தில் உங்களுக்கு 6ஆம் இடமாக இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். வாழ்த்துக்கள். துலாம் ராசி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், துலாமுக்கு வந்து சனி வந்து யோகக்காரகன். ஒரு யோகக்காரகன் வந்து கேந்திரத்துக்கும் அதிபதியாக வர்றார், கோணத்துக்கும் அதிபதியாக வர்றார். லார்ட் ஆஃப் 4 and 5. 4க்கும் அவர் தான் அதிபன், 5க்கும் அவர் தான் அதிபன். இப்போ 2 வீடுகளுக்கும் அதிபனாக இருக்கிற இந்த சனி வந்து வக்கரம் அடையும் போது பலன்கள் வந்து சாதகமாக இருக்குமா? நிறைய பேருக்கு என்ன எதிர்பார்ப்புன்னா, சனி வந்து ஒரு யோகக்காரகன், இவர் போய் வக்கரம் அடிச்சிட்டாரே, நமக்கு ஏதாவது கெடுதல் நடந்துருமா, ஏதாவது நெகட்டிவ் ஆகிடுமா, ஏதாவது ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி இருக்குமா? அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இந்த வக்கரம் என்ன பண்ணும், என்ன சொல்லுது அப்படின்னா, மெசேஜ் என்ன கொடுக்குதுன்னா, இருக்கிற வேலை, இருக்கிற வாழ்க்கை, இருக்கிற குடும்பம் அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களாம் வந்து நம்ம இந்த இந்த வக்கர காலத்தில் எதையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுவோம், ஒன்று பெருசாக போவோம், ஒரு பெரிய திட்டத்தை போடுவோம் அப்படிங்கிறதுக்கு இது சரியான காலம் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் அதான். மெயினாக வந்து பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது சரியான காலம் இல்லை. இந்த டைமில் அதை செய்ய வேண்டான்றது மட்டும்தான் ஒப்பீனியன். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே போதும். ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சிடும். நவம்பர் 15 தான் முடியும். கிட்டத்தட்ட 4.5 மாதம், 4.5 மந்த்ஸ். இந்த பீரியடில் உங்களுக்கு வந்து சுக்கிர பயிற்சி நடக்கும், சூரிய பயிற்சி நடக்கும், புதன் பயிற்சி நடக்கும். இதெல்லாம் மாதம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அப்பவும் சனி வக்ரத்தில் இருப்பார். அவர் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா,
உங்களுடைய வேலை ரெகுலராக நல்லா போயிட்டுருக்கா, கண்டினியூ பண்ணுங்கள். புதிய வேலை வேணுமா, ட்ரை பண்ணலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஜாக்கிரதையாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு ஏதாவது இடையூறு பண்ணுற மாதிரி இருக்கா, ஸ்லைட்டாக எப்படின்னா, இந்த கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு கல்யாண விஷயம் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த வக்கர காலம் என்ன பண்ணுன்னா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து அதிகமாக பேச வைக்கும். நார்மல் போர்டில் லைஃப் போயிட்டுருக்கு, உங்களுடைய டெய்லி விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க, நார்மலாக போயிட்டுருக்கு, இந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வக்கர காலம் என்ன பண்ணோம், அன்வான்டான கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள், தேவையற்றதை, இது நடந்தால் எப்படி இருக்கும், இது நடக்குமா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பேச வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரும்போது அதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணி அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் கொஞ்சம் கிளியராக கொண்டு போயிடும். அடுத்தது ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருமானு பார்க்குறோம். வக்ர காலங்கள் சிறிதனமாவது பாதிப்பு கொடுக்கும். ஏன் தரும் அப்படின்னா, அவர் வந்து லார்ட் ஆஃப் 4 4 கூடியவர். ஏன்னா துலாமுக்கு வந்து 4ம் 5ம் அவர் தான். ஸோ 4 கூடியவர் வக்ரமாக இருக்கும் பொழுது உடல் ரீதியாக ரொம்ப ஒரு அலைச்சல், மன உளைச்சல், சம்டைம்ஸ் வந்து ஓவர்லோடு, ஒர்க்கில் வந்து ஓவர் ப்ரெஷர், ஓவர்லோடு அந்த மாதிரி நடக்கும்போது வரக்கூடிய உடல் அந்த உளைச்சல், மன உளைச்சல் அப்படி லைட்டாக கொஞ்சம் கொடுக்கும். அந்த ஒரு பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. அதை சரி செய்து கொண்டால் எல்லாம் சுபம். இது 2வது விஷயம். அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா, துலாமை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது இடைஞ்சல்களை செய்வாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு நல்ல லாபகரமான காலகட்டமாக ஏதாவது வேறு சோர்ஸில் உங்களுக்கு வருதுன்னா, அதுக்கெலாம் சனி வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக உங்களை ரியாக்ட் பண்ண வைக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ரொம்ப காமாக, ரிலாக்ஸாக, கூலாக அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். வக்கர காலம் சனி எப்போவுமே துலாத்துக்கு ஒரு எச்சரிக்கை மணி தான். அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை யோசித்து செய்யுங்க, ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செய்யுங்க. 3 விஷயமாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து சேஃப், ஒன்று வந்து ரிஸ்க், இன்னொன்று வந்து நியூட்ரல். அது எப்படி வேணால் மாறலாம். அப்படி பிரித்து சேஃபாக இருக்கிறத மட்டும் பண்ணால் போதும். எதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு வந்து 100% சேஃப் அண்ட் பேக்கப் இருக்குது, அதில் மட்டும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி விஷயமாக இருக்கலாம், ஹெல்த் விஷயமாக இருக்கலாம், அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். துலாம் வக்ர சனி ஓரளவுக்கு கெடுக்காமல் பெரிய லெவலில் அது கொடுக்கக்கூடிய இடத்தையும் கிடையாது. குறிப்பாக வந்து இந்த வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் வேணும். சில பேருக்கு திடீர்னு சேஞ்ச் பண்ணலாம்னு ஐடியா வரும், சில பேருக்கு நிறைய அந்த ரிப்பேர் செலவெல்லாம் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். அதை சரி செய்து கொண்டால் போதும். என்னுடைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அது வந்து செவ்வாயுடைய வீடு. விருச்சிகத்துக்கு சனி வந்து கேந்திராதிபதி, அவர் அசுபராக வர்றார். வக்கர காலம் வந்து சுபமான காலம்தான். 2 வகையில் இந்த சனி வக்கரத்தை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். ஒரு பக்கம் விருச்சிகத்துக்கு நேராக குரு பார்வை விழுந்துட்டுருக்கு, கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். ஒரு சுபகிரகத்துடைய பார்வையில் இருக்கும் பொழுது அதே விருச்சிகத்தில் சனியுடைய பார்வை விழுந்து வக்ரம் அடைஞ்சு விழும்பொழுது அது சுபமாக கன்வெர்ட் ஆகும். எப்படி கன்வெர்ட் ஆகும்? நார்மலாக சனி பார்வைக்கும் வக்ரமடைகிற சனி பார்வைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகமே வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான சோதனையும், டஃப் சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ராசி. அந்த இடத்துல குரு பார்வை வந்தோடனே கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம். இப்போ நல்லா இருக்குது. ஜூன் மாதம் 29 சனி வக்ரமடையும். சனி பார்வை அங்கே விழுந்துட்டு தான் இருக்குது. ஜூன் 29 நவம்பர் 15 வரைக்கும் சனி வக்ர காலமாக இருக்குது, 4.5 மாதம் தோராயமாக. அப்போ அந்த சனியுடைய வக்ர பார்வை விழும்போது என்னென்னா, உங்களை வந்து ரொம்ப வேகமாக அக்ரெசிவாக தூண்டி விட்டுடும். உங்கள் வேலை, உங்கள் கடமை, உங்கள் ஜாப், உங்கள் படிப்பு, உங்கள் திருமண விஷயம், இதெல்லாம் வேகமாக முயற்சி எடுக்கிறதுக்கு அது வந்து ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த சனி பண்ணும், ஒரு ஸ்பார்க் அது. அந்த சமயத்தில் குரு பார்வை இருக்கிறது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு அசுப கிரகம் அந்த ராசியை பார்த்து அது வக்ரம் அடைஞ்சு, அதுவும் லக்னத்துக்கு 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்தில் வக்ரம் அடைஞ்சு உங்களை சடனாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வேகத்தை தூண்டி விடுதுன்னு சொன்னோம்னா, அந்த இடத்துல சுவருடைய பார்வையை சேர்ந்து விழும்பொழுது ஒரு சுபமான பலனாக எல்லாமே கன்வெர்ட் ஆகி இறுதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும். ஸோ விருச்சிகத்துக்கு இது ஒரு ப்ளஸ் தான். இந்த காலம் வந்து ஒரு நன்மையான காலம் தான். இந்த காலம் வந்து ஒரு வரம்னா ரொம்ப ஒரு ஒரு பொருளாதார ஆசைகள், ஒரு வீடு வாங்குகிற ஆசை, உங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றத்தை பற்றின சிந்தனை, எப்போ மாற்றம் வரும், எப்போ முன்னேற்றம் வரும், எப்போ இது கிடைக்கும், எப்போ இது நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு, இந்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் இந்த குருவுடைய பார்வையும் அந்த வக்ர பார்வையும் ஒன்றா சேரும்பொழுது வரக்கூடிய வரம் இது. வெறும் சனி வக்ரம் தனியாக நடந்திருந்தால் கூட இவ்வளோ கிடச்சிருக்காது உங்களுக்கு. பட் இந்த ஆண்டு வந்து வக்ர பார்வையோடு சேர்ந்து குருவுடைய பார்வை இணையும் பொழுது வரக்கூடிய வரம் தான் அதிகம். அப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி உங்களுக்கு ஒரு வரம், ஒரு வாழ்த்து தான் அது.
அது உங்களுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் சிக்னலை கொடுக்குது. உங்கள் விவேகத்தை அதிகரிக்கிறதுக்கான வழிகள் அது செய்ய போகுதுன்னு அர்த்தம். குறிப்பாக அந்த மாணவர்களுக்கு பர்டிகுலராக அவங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்காக போடுற பிளான் அண்ட் வந்து கரியருக்காக ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கவங்களுக்கு குறிப்பாக நிறைய பேருக்கு வந்து நிறைய இடையூறுகள் வந்து பல வகையில் இருக்குது. ஒன்று வந்து ஹெல்த்தில் இருக்குது. என்னோட லைஃப்பில் டிஃபால்ட்டாக எதுவுமே நடக்காமல் ஒரு மாதிரி ஒரு தொய்வு, ஒரு போராட்டம், அதுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு நல்ல டைம் தான் இந்த டைம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் பார்க்குறேன். விருச்சிக ராசியில் சேர்ந்தவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப தன்னம்பிக்கையோட இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரியாக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரி, நமக்கு ஒரு டைம் வந்திருக்கு, ஒரு 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 குட் டைம் ஆக்டிவேட்டாக இருக்குது. அந்த ஆக்டிவேஷனை வந்து நம்ம எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத யூஸ் பண்ணணும். திருமணம் கூட பார்த்திங்கன்னா சில பேருக்கு திடீர்னு நடக்கும். திடீர்னு ஏற்பாடு ஓகே ஆயிடுச்சு, டக்குன்னு கிளிக் ஆச்சு, உடனே நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான செய்தி. ஒரு சிலருக்கு அந்த குழந்தை முயற்சியில் உண்டான வெற்றி, ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு யோகம். இந்த சனி வக்ரம் அடையும் போது என்ன பண்ணுவார்னா திடீர் பயணங்களை மேற்கொள்ள வைப்பார். சடனாக ட்ராவல் பண்ணுறீங்க, சடனாக மூவ் பண்ணுறீங்க, அது வெளிநாடாக இருக்குது, வெளிநாடு வீசா கிடைக்குது, த்ரூ ஆகுது, அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸையும் அது கொடுக்கும். ஆல்மோஸ்ட் விருச்சிகத்துக்கு வக்ர சனி, திடீர் வாகன யோகம், திடீர் வீடு, திடீர் மாற்றம், இதெல்லாம் குருவுடைய பார்வையும் சேர்ந்து அது சுபமான தன்மைகளை ஏற்படுத்தி சுபமான பலனை தரும். ஆரோக்கியத்தில் கூட இருக்கிற என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய பலன்களாக இந்த சனி வக்ரம் தரும். ஸோ சனி வக்ரம் விருச்சிகத்துக்கு ஆதாயமாக ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்ட்டாக கொடுக்க போகுதுன்றது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. தனுசு ராசி. சரி, தனுசு வந்து குருவுடைய ராசி. உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். சனி வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 3. எந்த வகையிலும் கேந்திர கோணங்களுக்கு அதிபதி அவர் கிடையாது. எப்போல்லாம் தனுசுக்கு சனி வக்ரம் அடைகிறோ அப்போல்லாம் அது ஆதாயங்கள் தான். பட் என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை இங்கே வந்து அப்சர்வ் பண்ணணும். ஜூன் மாதம் 29 சனியுடைய வக்ர காலம். அதே நேரத்தில் நவம்பர் 15 வரைக்கும் சனியுடைய வக்ர காலம் இருக்குது. இந்த காலம்ங்கிறது ஒரு 4.5 மாதம் இருக்கும். இந்த 4.5 மாதத்தில் சனி வந்து லார்ட் ஆஃப் 2 and 3 மெயினாக 2ஆம் இடத்தை எடுத்துங்க. 2ஆம் இடம் உங்களுடைய குடும்பம், ஃபேமிலி. 2ஆம் இடம் உங்களோட கமிட்மெண்ட். 2ஆம் இடம் உங்களோட வாக்குஸ்தானம். ஸோ நீங்கள் என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க. இப்போ என்னோடய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம தனுசு வந்து எல்லா ஆங்கிலையும் பார்க்கணும். சனி மட்டுமே வக்ரத்தை வச்சு கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா சனி வக்ரம்ன்றது ஓகே, பட் குரு ஆல்ரெடி 6th ஹவுஸில் பொசிஷன் ஆகிருக்கு. குருடைய பார்வை அந்த 2nd ஹவுஸில் விழும். பட் சனி 3rd ஹவுஸில் வக்ரம் அடையும். ராகு ஆல்ரெடி அங்கே 4th ஹவுஸில் பொசிஷன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த வக்ர காலம் என்பது தனுசுக்கு வந்து 100% சாதகமா அப்படின்னு முதல்ல எடுத்துக்கலாம். 100% இது ஃபேவர் பண்ணுமா? 100% இது ஃபேவர் கிடையாது. 3rd ஹவுஸில் இருக்கிற சனி ஃபேவரபிள், பட் நாட் 100%. ஏன்னா மற்ற கோள்களுடைய அமைப்புலாம் நல்லா இருக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் இதை நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும். தனுசுக்கு வக்ர காலமான சனி ஃபேவர் தான், பட் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இதை நம்ம வந்து 50 to 60 எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணாது. இந்த முறை ஸ்கோர் பண்ணாது. அது சில காம்பினேஷன் வரும். அந்த காம்பினேஷன் ஒருவேளை இந்த 4.5 மாதத்தில் மாத பலன்களை பொறுத்து வித்தியாசம் இருக்குது. பட் ஓவராலாக இந்த 4.5 months வந்து தனுசை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இல்லாதது ஒரு பெரிய சந்தோஷம். நெகட்டிவாக இருந்தால் மட்டும் தான் எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு பயத்தோடு ஒரு வருத்தத்தோடு இருக்கணும். பட் நெகட்டிவாக இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து சனி வந்து பொருளாதாரத்துக்கு முக்கியமான கிரகம். அது வக்ரம் அடையும் போது என்னென்னா, இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருக்கும். நீங்கள் வந்து கடன் கொடுத்துருப்பீங்க, கடன் வாங்கியிருப்பீங்க, பேங்க் லோன், இல்லைனா நீங்கள் ஏதாவது எக்ஸ்பேன்ஷன் இல்லை ஏதாவது ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்ணியிருப்பீங்க, அதோடைய பேமெண்ட் பெண்டிங் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சனி ஹெல்ப் பண்ணும். இந்த வக்ர காலம் என்ன பண்ணால் கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நீடு வந்து திடீர்னு அதிகரிக்கும். அப்போ பணம் பற்றாக்குறை தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுவீங்க, இல்லை லோன் எடுப்பீங்க, இல்லைனா கொடுத்த படத்தை திருப்பி வாங்க ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். அவர் வக்ர காலம் வந்து சனியுடைய டைமில் வந்து பொறுத்த வரைக்கும் திடீர்னு வந்து திடீர் கல்யாணம்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து ராசிப்படி, அதாவது தனுசை பொறுத்த வரைக்கும் அது ஃபேவரபிள் பொசிஷன் எல்லாம் கூட அது பார்வை 2ல் விழுது. 2 கூடிய வக்ரம் அடையிற. அப்போ திடீர் கல்யாணம், திடீர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல உறவில் இருக்கீங்க, ஃபேமிலியில் சொல்கிறீங்க, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி நடக்குது, சடனாக ஒரு கல்யாணம் ஏற்பாடு நடக்குது, சடனாக கல்யாணம் நடக்குது, ஓகே ஆகிடுச்சு. அந்த மாதிரி டக்குன்னு சிலதை கிளிக் பண்ணி கொடுத்துரும். இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ரொம்ப ஃபேவராக அதை நான் பார்க்குறேன். ஆனால் அது ஒரு நல்ல விஷயந்தான், ஒரு அட்வான்டேஜாக தான் அது இருக்குது. அடுத்த விஷயம் எடுத்து பார்த்தோம்னா, தனுசை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து இந்த சனி வந்து பொருளாதார கொடுக்கல் வாங்கலை வந்து சரி செய்யக்கூடிய இடத்துல தான் பொருந்திருக்கு. வேறு ஏதாவது இடையூறு பண்ணுமான்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்படி ஏதாவது தொந்தரவுலாம் பண்ணிவிடுமா, அதோடைய பார்வைகள்லாம் ஏதாவது நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. அது வரைக்கும் அது கொஞ்சம் ரூட் கிளியராக இருக்குது. ஸோ தனுசு ராசியை சேர்ந்தவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சனியுடைய வக்ர காலத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ஆனால் அது 100% இருக்காது. அதில் பர்டிகுலராக சனியுடைய தசை நடக்கிறவங்க தான் வந்து அதை முழுமையாக வந்து தன்னோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அந்த தசாபுக்தி காலங்கள் நடக்கும் போது தான் அது முழுமையாக தன்னோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும்.
அதே மாதிரி சனியுடைய இந்த வக்ரம் வந்து தேர்ட் ஹவுஸில் இருக்கிறது தான் உங்களுக்கு ப்ளஸ். ஒருவேளை செகண்ட் ஹவுஸாக தான் சில பிரச்சனைகள் இருக்குது. பட் தேர்ட் ஹவுஸில் இருந்தால் ஒரு ப்ளஸ். அது அது எப்படின்னா அந்த மறைவான ஸ்தானம்னு சொல்லுவோம். 3, 6, 8, 12 இந்த மறைவான ஸ்தானத்தில் வந்து சனி வந்து வக்ரம் அடையுது உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை தர்றதில்ல, அதிகமான அழுத்தம் கொடுக்கறதில்ல, அதிகமான தொல்லையும் பண்ணுறதில்ல. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொரு விஷயம், குரு வந்து ஃபுல் சப்போர்ட்டில் இருந்திருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ராடனரி. பட் அப்படி இல்லை. ராகு நெக்ஸ்ட் ஹவுஸ், சனியோட நெக்ஸ்ட் ஹவுஸில் ராகு கனெக்ட் பண்ணியிருக்கு. அதனால் சில விஷயங்களை நீங்கள் செய்யும்பொழுது கொஞ்சம் நிதானமாக ஒரு வேகம் காட்டாமல் விவேகத்தோடு சிந்திச்சு செஞ்சீங்கன்னா எல்லாமே வெற்றி அடையுன்றது என்னோட பாயிண்ட். ஸோ தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வக்ர காலத்தை நீங்கள் வந்து ஒரு சுபமான காலமாக, உங்களுக்கு எந்த வகையும் அது அன்ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கிறத உறுதியாக நம்பி உங்களோட திட்டங்களை நீங்கள் தெளிவாக செய்யலாம். வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சனி வக்ரம் வந்து உங்களுடைய ராசிநாதன் தான் வக்ரம் அடைகிறார். எப்பவுமே தன்னுடைய ராசிநாதன் வக்ரம் அடைகிறது வந்து ஒரு சிறப்பு பலன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ மகரம்க்கு அதிபதி வந்து சனி. மகரம்க்கு அதிபதி வந்து சனியாக இருந்து அந்த சனியே வக்ரம் அடையக்கூடிய இந்த காலம் வந்து ஒரு நல்ல காலமாக, நிச்சயமாக வந்து அது நல்ல காலம் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இதில் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், முக்கியமாக பார்த்தோம்னா பொருளாதார முடிவுகள், வேலை விஷயம், இதெல்லாம் வந்து இந்த மகரத்துக்கு இந்த வக்ர காலங்களில் வந்து நீங்கள் வந்து புதிதாக ஏதாவது ஒன்று தேடுறீங்க, புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க, புதிதான பலன்களை நீங்கள் தேடி நோக்கி போகிறீங்க அப்படின்னும்போது அந்த விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம மகரம் வந்து 2 ஆங்கிளில் பார்க்கணும். சனி வந்து வக்ரம் அடையும் போது உங்களுடைய அந்த மென்டல் ஸ்டேட், அந்த மூட் ஸ்விங்ஸ் அதுதான் அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் குரு வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குது, சுக்ரன் ஆல்ரெடி ஃபேவராக இருக்குது, மற்ற கிரகங்கள் எல்லாமே ஃபேவராக இருக்குது. இது எப்படின்னா வாய்ப்புகள் தேடி வந்துடும். நேரம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன், இல்லைனா எஜுகேஷன், இல்லை உங்களுடைய திருமணம், 3 வாய்ப்பை ஒன்றா வச்சுங்க. நேரம் என்ன பண்ணணும்னா வாய்ப்பை தேடி கொண்டு வந்துடும். எப்படி வாய்ப்பை கொண்டு வரும்? குருவுடைய பார்வை இருக்குது, ஸோ வாய்ப்பு வந்துடும். சுக்கரனுடைய நகர்வு ஃபேவராக இருக்குது, அதிர்ஷ்டமும் வந்துடும். ஸோ வாய்ப்பும் வந்துடும், அதிர்ஷ்டமும் வந்துடும். புதனும் நல்ல இடத்துல மூவ் ஆகும், புத்தியும் வேலை செய்யும். உங்களுடைய அனுபவம் பேசப்படும், எல்லாமே கரெக்டாக நடக்கும். செவ்வாயும் நல்ல நகர்வில் இருக்கும், கான்ஃபிடென்ட்டாக நிறைய பேரோட உதவி கிடைக்கும். இதெல்லாம் மகரத்துக்கு வந்து இப்போ சாதகமான காலம். ஆனால் இந்த வக்ர காலம் சனி என்ன பண்ணும், சம்டைம்ஸ் உங்களோட ஓவர் திங்கிங் இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் உங்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஓவர் திங்கிங், சம்டைம்ஸ் இந்த மூட் ஸ்விங், திடீர்னு புத்தி கிறுக்குன்னு சொல்லுவோம். எப்படின்னா எல்லாமே நல்லா இருந்தால் கூட சில பேருக்கு இது தாங்கிக்க முடியாது. அது ஏதாவது வேறு மாதிரி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த பிஹேவியர் அண்ட் ஹேண்ட்லிங் தான் இப்போ கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். இப்போ வக்ர காலம் என்ன சொல்லுதுன்னா, மகரமுக்கு நேரம் நல்லா இருக்குது, மகரமுக்கு வாய்ப்பு தேடி வருது, மகரமுக்கு அதிர்ஷ்டம் வருது, மகரமுக்கு அந்த அந்த அனுபவம் பேசப்படுது, மகரமுக்கு அந்த துணையான ஆட்கள் யாருமே வரைக்கும் உதவி செய்யலாம், இப்போ உதவி செய்ய ஆள் வராங்க. எல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் கரெக்டாக நடக்க போகுது, கரெக்டாக நகருது. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க? அந்த இடத்துல சனி வக்ரமாக இருக்கும்போது உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய புத்தி காமாக இருந்ததுன்னா, ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப கூலாக, கரெக்டாக இருந்ததுன்னா இந்த விஷயங்களை சரியாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் சரியாக எடுத்துக்க முடியும். கிடைக்கிற அந்த ஒரு ரிசல்ட்ஸ், கிடைக்கிற ஒவ்வொரு விஷயம், நன்மைகள், அது உங்கள் ப்ரொஃபைல், உங்கள் ஜாபுக்காக இருக்கலாம், உங்கள் கரியரில் இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம், உங்கள் பர்சனல் லைஃப்பில் இருக்கலாம். ஸோ கிடைக்கிற அந்த விஷயத்தை வந்து சரியாக திங்க் பண்ணி அதை மற்றவங்க பார்வையில் யோசிக்கும் போது சரிதான், நமக்காக தான் அது உதவியாக நடக்குது, நமக்காக தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டா ரிசல்ட்ஸ் ஃபேவராக இருக்கும். இப்போ புரிஞ்சிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, வாய்ப்பு கிடைச்சும் சில பேர் கோட்டை விட்டுறது, அதிர்ஷ்டம் இருந்தும் அதிர்ஷ்டத்தை வந்து, அதாவது கை கெட்டது வாய் கெட்டாத மாதிரி அதிர்ஷ்டம் வந்து அதை சரியாக புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறது. அதே மாதிரி அந்த மகரத்துக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மற்றவங்களுடைய ஆதரவு, மற்றவங்களுடைய நட்பு கிடைச்சோம் அந்த நட்பை சரியாக புரிஞ்சிக்காமல் போகிறது. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுக்கு தான் இந்த வக்ர பலன் கொடுக்குது. அப்போது மகரத்தை பொறுத்த வரைக்கும் வக்ர காலம் என்பது கவனக்குறைவாக இல்லாமல் இருந்தால் போதும், ஒரு கவனத்துடன் இருந்தால் போதும், ஒரு கவனக்குறைவாக இல்லாமல் இருந்தால் போதும், ஒரு சரியான திட்டங்களோடு இருந்தால் போதும், ஒரு சரியான ஒரு முடிவுகளோட, ஒரு சரியான திட்டங்களோட, ஒரு சரியான பலன்களோடு இருந்தால் போதும். அதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கணும். வக்ர காலம் நம்ம சரியாக நடந்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற பலன்கள் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு, அது ரிசல்ட்ஸை கொடுக்கொண்டு தான் இந்த பாயிண்ட். டேக் கேர், பெஸ்ட் விஷஸ். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து இப்போ வக்ரம் அடையுதுன்னா கும்பத்தில் தான் சனி வக்ரம் அடைகிறார். கும்பராசியில் தான் சனி இருக்குது, கும்பத்தில் தான் சனி வக்ரம் அடையுது. வக்ர காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு இனிமையான காலம் நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே ஜென்ம சனி உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது உங்களை சோதிக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போ வக்ரமாக அடையும் போது என்னென்னா, ஏதோ உங்களை ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது, சோதனை மேலே சோதனைன்ற மாதிரி சோதிக்கிற நேரமாக தான் அந்த சனி வருது.
பட் லக்கிலி உங்களுக்கு வந்து மற்ற கோள்கள் நகர்வெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். இந்த 4.5 மாதம் வச்சுங்க. ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வக்ரம் அடையும். இப்போ ஜூன் மாதம் 29 சனி வக்ரம் அடையும். சுக்கிரன் புதன்லாம் நல்ல பொசிஷனில் இருக்கும். உங்களுடைய ஆதரவு கிரகங்கள்னு எடுத்துப்போம். உங்களுக்கு வந்து ஃபேவரபிள்ஸ் ஒரு பக்கம் குரு 4ல் பரவாயில்ல, நாட் பேட். சுக்கிரன் வந்து உங்களுக்கு அந்த வக்ரம் அடையும் போது 5ஆம் இடத்துல இருக்கும். புதன் பொசிஷன் ஆகிருக்கும். செவ்வாய் நல்லா இருக்கும். அப்போது அந்த மாத கோள்கள்லாம் நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கும். ஆனால் சனி மட்டும் வக்ரம் அடையும். இது என்ன சொல்லுது? என்ன பலன் கொடுக்குது? நடக்கிற விஷயங்கள் நம்மளுடைய வேலை விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், உங்களுடைய கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி லைஃப்பாக இருக்கட்டும், உங்கள் முயற்சியாக இருக்கட்டும், உங்கள் படிப்பு, உங்கள் ஹெல்த்து எல்லாம் ஓரளவுக்கு நடக்கிறதுலாம் பரவாயில்லன்ற மாதிரி நகர்ந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எதாவது உள்ளே பூந்து அதை கொலாப்ஸ் பண்ணாமல் இருந்தால் சரி. நடக்கிறபடி விட்டுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து மாற்றி காமிக்கிறேன், நான் மாற்றி ட்ரை பண்ணுறேன், நான் புதுசாக ஒன்று பார்க்குறேன், புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி பண்ணால் மட்டும்தான் இது தொல்லை. அதுவாக நடப்பது நடக்கட்டுமே, அதுவாக கிடைக்கட்டுமே அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் என்னுடைய பதில். அப்போ வந்து கும்பத்தை சேர்ந்தவங்க என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய மனம் ஒரு நிலையாக இருக்கா, உங்கள் சிந்தனை ஒரு நிலையாக இருக்கா, உங்களுக்கு ஒரு அமைதி இருக்கா, நடக்கிற விஷயத்தை அப்சர்வ் பண்ண தெரியுதா, நடக்கிற விஷயத்த சரியாக ஹேண்டில் பண்ண தெரியுதா, நடக்கிற விஷயத்த கரெக்டாக அதை பார்க்க தெரியுதா, நடக்கிற விஷயத்த சரியாக அதை வந்து யூகிக்க தெரியுதா, நடக்கிற விஷயத்த சரியாக கால்குலேட் பண்ண தெரியுதா, இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ வந்து உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய கரண்ட் அந்த டிரான்சிஷன் எல்லாமே உங்களை எந்த வகையிலையும் திடீர் பாதிப்புகள் உட்படுத்தக்கூடிய சூழ்நிலை வராது. இன்னொன்று, கும்பம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ராசி. இருக்கிறதே ராசிகளில் ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த ராசி கும்பம். எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு ஸ்ட்ரென்த், கரேஜ் வந்து இந்த கும்பத்துக்கு உண்டு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொன்று வந்து துணிச்சலான முடிவுகளும் ஒரு மாதிரி ஒரு லைஃப்பில் ரிஸ்க் எடுத்து பார்ப்போன்ற ஒரு கட்ஸ் வந்து கும்பத்துக்கு உண்டு. இதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். அப்போ கும்பம், நீங்கள் என்ன நடந்துக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கிறத பொறுத்தே பலன்கள் மாறும். அதுவாக நடக்கக்கூடியது ஒன்றும் பெரிய அளவில் கெடுதல் செய்கிற மாதிரியோ, பெரிய அளவில் வருத்தம் ஏற்படுத்த மாதிரியோ, பெரிய அளவில் கசப்புகளை கொடுக்குற மாதிரியோ இல்லை அப்படிங்கிறது பலன். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த பிரச்சனை சால்வ். ஸோ அமைதி, ஒரு மெடிடேஷன், உங்களை நீங்கள் செல்ஃபாக நீங்களே வந்து ரீட் பண்ணுறது, ரொம்ப ஒரு வேளை அப்பப்போ மூட் ஸ்விங்ஸ் வந்ததுன்னா கொஞ்சம் ப்ரேயர்ஸ், கொஞ்சம் நீங்கள் ஏதாவது நல்ல நண்பர்களை சந்திக்கிறது, நல்ல மனிதர்களை சந்திக்கிறது, அவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறது, இதெல்லாம் அட்வான்டேஜாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. மீனராசி. ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சனி வக்ரம் என்பது எப்படின்னா 7 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. மீனத்துக்கு சனி வந்து ஒரு யோக கிரகம் கிடையாது. விரையாதிபதி ப்ளஸ் வந்து லாபாதிபதி. லாபமாக அவர் தான் கொடுப்பார், விரையத்தையும் அவர் தான் கொடுப்பார். இப்போ 7 சனி ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய பேர் மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி டைம் வந்து ஒரு அலைச்சல், ஒரு மன வளர்ச்சல், அப்படி சில செலவுகள் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்குது. செகண்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு ஒரு பொங்கு சனி வளர்ச்சியும் கொடுத்துட்டு. வக்ர காலம் ஆதாயமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக மீனத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆதாயமான பலன். வேகமான முடிவு எடுக்க வைக்கும், திடீர் ஒரு ஆற்றல் கொடுக்கும், திடீர்னு ஒரு தன்னம்பிக்கை வரும், வேகமான முடிவு, விவேகமான சிந்தனை, ஒரு பலம், ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக செய்ய வைக்கும். இதெல்லாம் வந்து இந்த மீனத்துக்கு வந்து ஒரு நல்ல பலனாக நான் வந்து பார்க்குறேன். அப்போ வந்து உங்களுடைய பொருளாதார நிலைமை, திடீர் பயணம், ஒரு திடீர் ஒரு வாய்ப்பு, அதை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சு பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். எப்படியும் 4.5 மந்த்ஸ் இந்த சனி வக்ரம் அடையும். ஜூன் மாதம் 29 ஸ்டார்ட் ஆகும், நவம்பர் மாதம் 15 முடியும். ஸோ இந்த ஒரு 4.5 மாதம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனியால் ஏற்படக்கூடிய திடீர் வேக பயணம், திடீர் அலைச்சல், அதனால் வரக்கூடிய ஆதாயங்கள், திடீர் முயற்சியில் வெற்றி, திடீர்னு ஏதோ விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தள்ளுவீங்க. ஒரு புஷ் பண்ண உங்களை ஒரு எனர்ஜி புஷ் பண்ணிகிட்டு இருக்கும், சூழ்நிலையும் அப்படி நெருங்கிட்டு வரும். அந்த மாதிரி தான் மீனம்க்கு இருக்கும். மந்த்லி பிளானோடைய டிரான்சிட்லாம் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த வக்ர காலம் நடக்கும்பொழுது குரு வந்து எப்படியும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து 3rd ஹவுஸில் தான். பட் ராவுக்கு இது 1 and 7ல். பட் மாத கிரகங்கள் நகர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து அன்ஃபேவரபுளாக இல்லை. அது வரைக்கும் பரவாயில்ல. 4, 5, 6, 7, 8 வரைக்கும், நவம்பரில் வந்து உங்களுக்கு 8 வரைக்கும் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் இந்த சனி வந்து வக்ர காலங்களாக இருக்கும். அப்புறம் சனி வக்ர நிவர்த்தி அடிச்சு. பட் வக்ர காலம் எப்போவுமே வந்து மீனத்துக்கு வந்து வரம் தான். இது எப்படின்னா ஒரு 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 ஏரி இல்லை ஒரு குளம் அப்படின்னு இருக்குது. அங்கே வந்து அந்த பெரிய நீர் வந்து ஒரு அசைவுகளோடு இருக்காது, அது சப்தம் இல்லாமல் அழகாக இருக்கும். கடல்னும் போது வந்து பயங்கரமான ஃபோர்ஸில் ஒரு அலை வரும். அப்படி தான் இந்த சனி வக்ரம். சனி வக்ரம் என்றால் கடல் அலைகள் போல மீனத்துக்கு.
அப்போ அலை வந்து உங்களுக்கு வந்து வேகமாக வீச வீச அது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் பலவிதமான சக்திகளை வந்து உருவாக்கக்கூடியது. அப்படிப்பட்டது தான் மீனம். இது என்னென்னா, இந்த கடல் மூலியமாக தான் நம்ம வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியும், ஒரு சாதனை படைக்க முடியும். அதோடைய ஆழமும் அதிகம், அதோடைய புரிதலும் அதிகம், அதில் இருக்கக்கூடிய பொருட்களும் அதிகம், அதில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் அதிகம். இதுதான் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ மீனம் அப்படின்னா, இந்த சனியுடைய வக்கர காலம் வந்து ஒரு கடல் அலை போல், ஒரு கடலை நீங்கள் பிரயாணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காத திடீர்னு நடக்கும், எதிர்பார்க்காத நடக்கும். நெகட்டிவாக இல்லை, அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அதுலேருந்து என்ன நல்ல விஷயத்தை எடுத்துக்க போகிறீங்க, அது எந்த மாதிரி விஷயத்தை உங்களை ஃபோர்ஸ் பண்ண போகுதுன்றது ஒவ்வொருத்தரும் அதை தனித்தனியே நீங்கள் புரிஞ்சிக்க பழகும். அப்போ வந்து இந்த பயணம் அப்படிங்கிறத வந்து திடீர்னு காமிக்கும் போது யார் யாருக்கெல்லாம் அந்த பயணம் வாய்ப்பு இருக்குது. ஒரு திடீர் திருமண ஏற்பாடு, ஸோ ஒரு வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு கூடி போகிறீங்க. ஒரு திடீர்னு வந்து நீங்கள் வந்து சப்போஸ் சடனாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அது வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, அப்ராட் போகிறீங்க, ஓவர்சீஸில் போய் வேலை செய்கிறீங்க, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது வந்து மாணவர்களுக்கு வந்து அவங்க விரும்புகிற மாதிரியான ஒரு கோர்ஸ், ஒரு காலேஜில் யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்குது, அது சடனாக அவங்க சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது, மூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த மாதிரி எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டவயமாக எதிர்பார்க்காத திருப்பங்கள் நடக்கக்கூடியது தான் இந்த வக்கர காலம். அப்போ மீனம் வக்கர காலம் என்பது வரங்களை தரக்கூடியது, அது வளங்களை தரக்கூடியது, அது முன்னேற்றங்களை தரக்கூடியதா உங்களுக்கு அமையுங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்துகிறோம். இப்போ இந்த 7 சனியும் சேர்ந்திருக்கேன், இதில் முதல் சுற்று உள்ளவங்க, அதாவது 30க்குள்ளே 28க்குள்ளே வச்சுங்களேன், அவர்களுக்கு தான் இந்த வக்கர காலமாக இருந்தாலும் அது 7 சனியும் கலந்து இருக்கிறதுனால ஒரு கூடுதல் விழிப்புணர்வோடு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்க பழகணும். செகண்ட் ரவுண்டு ஒரு மிடில் ஏஜில் வருது, 40ஸில் 30ஸில் 50ஸில் இல்லை லெஸ் தென் 60 அந்த டைமில் இந்த சனி இருக்குது, மீனத்தில் இருக்கீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு இந்த வக்கர பலன் எப்படின்னா, ஏற்கனவே அது 2ஆம் சுற்று சனி பொங்கு சனியாகவும், அந்த பொங்கு சனியில் ஒரு வக்கரமாக இருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரிசல்ட்ஸை கொடுத்துரும். இது 2வது ரவுண்டு. ஒருவேளை 60+ இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சனி வக்கரம் அடையுதுன்னா, ஒரே விஷயம், யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த்து. ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டால் போதும். மீதி ஏரியாலாம் இது பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. ஸோ ஒன்லி ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டால் அது நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஓவராலாக இப்போது மீனம் இந்த வக்ர சனி அது ஒரு வளம், அது ஒரு வரம். அதை சரியாக புரிந்து பயன்படுத்திங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. இந்த வீடியோடைய கண்டினியூஷன் இப்போ ஃபுல்லாக பார்த்துருங்க, நான் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். முதல்ல வக்ரம்னா என்ன, எல்லாம் வக்ரம்னா என்னென்னா பின்னாடி நகருது, ஒரு கிரகம் வந்து பின்னாடி நகருதுன்னு சொல்கிறாங்க. பின்னாடிலாம் நகராது. ஒரு சர்டன் டிகிரியில் வந்து பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ்லாம் அப்படி பார்க்கும்போது இது வந்து இப்போ விஞ்ஞானபூர்வமாகவும் அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சர்டன் டிகிரியில் வந்து இந்த கிரகங்கள் நகர ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அது பின்னாடி நகர மாதிரி தெரியும், ஆனால் அது பின்னாடி நகர்றது இல்லை. அப்படி அது ஸ்லோ பண்ணிடும், அதோடைய மூமெண்ட் வந்து அந்த ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதை ஸ்லோ பண்ணும்போது அது பின்னாடி நகர மாதிரி தெரியும். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அந்த வக்ரம்னா அந்த அதாவது ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஃப்ளோவில் வருது, அந்த ஃப்ளோ திடீர்னு கட் ஆச்சுன்னா, திடீர்னு அந்த எனர்ஜி பாஸ் பண்ணுறது குறைஞ்சதுன்னா அதில் ஒரு ரியாக்ஷன் நடக்கல, அதுதான் வக்ரம். ஸோ வக்ரத்தை தெளிவாக புரிஞ்சுங்க. ஒன்று. ரெண்டாவது, சனி வந்து ஒரு அசுபக்கோள், இயற்கையாக வந்து ஒரு அசுபர். யாருக்கெல்லாம் ஒரு நன்மை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேந்திரம்னா 1 4 7 10 1 4 7 10 உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு 1 4 7 10க்கு அசுப வீடாக சனி வரணும். அசுப வீடாக வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நன்மையை செய்வார். இது 2வது விஷயம். 3வது, சனி தசை நடக்குதா முதல்ல உறுதிப்படுத்துங்க. சனி தசை நடக்கிறவங்களுக்கு தான் இந்த வக்ர காலம் என்பது முழுமையாக அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சனி தசை நடக்காதவங்களுக்கு வெறும் 15லேருந்து 20% தான், அதுவே ஹை. சனி வந்து ஒரு என்ன சொல்ல மோஸ்ட் டாமினேட்டிங் பிளானட்னால வந்து நான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் கொடுக்குறேன். பட் சனி தசை நடக்கவில்லை என்றால் அவங்களுக்கு இந்த வக்ர பலன் என்பது வெறும் 10லேருந்து 20, ஒருத்தரை பொறுத்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் 15 வரைக்கும் நம்ம ஆவரேஜ் வச்சுக்கலாம். அடுத்தது, சனி புக்தியாவது இருக்கா, புக்தியிலாவது சனி இருக்கான்னு பாருங்கள். புத்தியில் உங்கள் சிந்தனைகள் அப்படி இருக்கும். இதில் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, ராசிக்கா லக்னத்துக்கா? கரெக்டு. சனி வந்து விதி கிரகம். ஒரு மனிதனுடைய விதியை வந்து நிர்ணயிக்கிறதே சனி தான். நீங்கள் வேணால் எல்லார் ஹாரோஸ்கோப்லையும் எடுத்து பாருங்கள், சனி மட்டும் கெட்டு போகலன்னா விதியை கெடுக்க மாட்டார். மற்ற என்ன கஷ்டம் வந்தாலும் சரி விதி வந்து காப்பாற்றும். சனி வந்து கெட்டு போயிடுச்சு சாட்டில், அது வந்து எப்படி கெட்டு போகும் அப்படின்னா, டோட்டலாக எந்த கிரகத்துடைய சப்போர்ட்லையும் இல்லாமல், எந்த கிரகத்துடைய கூட்டணியும் இல்லாமல், எந்தோடைய பார்வையும் இல்லாமல், பர்டிகுலராக குருவுடைய பார்வை இல்லாமல், அதுவும் பர்டிகுலராக அது வந்து சனி சம்டைம்ஸ் ராகு இல்லை கேது இல்லை செவ்வாய் இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் ஆகும். அந்த மாதிரி கன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அது அசுப ஸ்தானத்துலேயும் போய் நிற்கும், அசுப வீட்டில் போய் நிற்கும். அப்படி இருந்து அந்த சனி வந்து மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய துர்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8 12 6ல் வந்து சனி இருக்குது அட்வான்டேஜ், பட் 8 12 அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து அந்த துர்பலனை கொடுக்கும்.
விதியை கெடுக்கும். அப்படி இல்லை சனி வந்து ரூட்டு கிளியராக இருக்கார், சார்ட்லேயே நல்ல பொசிஷனில், நல்ல கிரக சேர்க்கையில், நல்ல கிரக பார்வையில், சுபர் வீட்டில், சுபர் நட்சத்திரமில், யோக காரகனாக வந்துட்டார்னா சனி நன்மையை செய்வார். ஒரு மனிதனோட விதியை நல்லபடியாக கொண்டு போவார். விதியை கெடுப்பாரா கொடுப்பாரா தான் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அது உங்கள் சுயஜாத்தை நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணுறது. அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரேலியா நான் கிளாஸ் எடுத்துட்டேன். ஸோ எப்படி இந்த இதை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, லக்கணத்துக்கு தான் இது பலன் முழுமையாக பலிக்கும். ராசியை விட இது லக்கணத்துக்கு தான். நம்ம ராசின்னு சொல்கிறோம். ஸோ ஏன் லக்கணத்துனா விதியை கொடுக்கக்கூடிய ஒரு சனி. ஸோ உங்கள் லக்கணம் என்ன நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்கள் பேர்த்தில் உங்கள் லக்கணம் என்ன, அந்த லக்கணத்துக்கு சனி யோகராக வராரா, பாவகிரகமாக வருதா, மத்தியஸ்தராக வராரா, எப்படி வரார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளியராக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்துடணும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் சனி மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது இரட்டைப்படை வீடுகளுக்கு அதிபதி, எப்படி பார்த்தாலுமே சனி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும், அதாவது எல்லா லக்னத்துக்குமே ஏதாவது ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒருவர். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, மேஷத்துக்கு 10ஆம் இடமான தொழிலை நிர்ணயிக்கக்கூடியவர். ஸோ முக்கியமான விஷயத்துக்கு வரார். ரிஷபத்துக்கு யோகக்காரனே அவர் தான், அதிர்ஷ்டத்தையே அவர் தான் கொடுப்பார். அதே மாதிரி மிதுனத்துக்கு அவர் பாக்கியாதிபதி, 9th house லார்டு, அதே 8 கோடி தான் வரார். பட் ஆனால் பாக்கியாதிபதி. கடகத்துக்கு கொண்டே சொல்வீங்க, கடகத்துக்கு வந்து சனி வந்து பகையாளி, கரெக்டு தான். ஆனால் அதே கடகத்துக்கு சனி தான் கலசரக்காரகனாக வரார். வாழ்க்கை துணையை தேர்வு செஞ்சு இந்த வாழ்க்கை துணை எப்படி அமையன்றதை சனி நிர்ணயிக்க போகிறதுன்னு அர்த்தம். அப்புறம் சிம்மத்துக்கு, சிம்மம் சூரியனுக்கு சனி மகன் பகை, கரெக்டு தான். ஆனால் அதே சூரியனுக்கும் அவர் தான் கலசரக்காரகன். ஸோ அதாவது அரச குடும்பம்னு சொல்கிறோம். அரச குடும்பம்னா ஒரு ராஜா ராணி, அந்த மாதிரி வீடுகள் தான் சூரிய சந்திர வீடுகள். கடகமும் சிம்மமும் பார்த்திங்கன்னா அரசர்கள் சம்மந்தப்பட்டது, அரசு சம்மந்தப்பட்டது. அப்போது வந்து அந்த காலத்தில் வந்து ராஜா ராணியா அது சூரிய சந்திரர்கள். அதுக்கு நேர் எதிர இருக்கக்கூடிய தான் சனி. ஆனாலும் அந்த சனி அவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்மந்தப்படுது. அப்போ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணும். அது ரொம்ப கவனமாக வாழ்க்கை துணை தான் எவங்கவங்க எதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன். கன்னியை பொறுத்த வரைக்கும் சனி யோகக்காரர்கள், துலாமுக்கு முழுமையான யோகக்காரர்கள். அப்புறம் விருச்சிகம் எடுத்திங்கன்னா 4 கூடியவன், 4 கூடியவன் அசுபராக வரார். ஒரு மனிதன் சுகமாக இருக்கணுமா சுகம் இல்லாமல் இருக்கணுமா சனி டிசைட் பண்ணுவார். அது விருச்சிகத்துக்கு. தனுசு எடுத்து பாருங்கள், குரு தானே, அதுக்கு சனி என்ன, சனி தான் உங்களுக்கு குடும்பம், உங்களுடைய தனம், அது மூலியமாக தான் கிடைக்குது. அப்போ சனி எவ்வளோ பேர் ரோல் ப்ளே பண்ணாருன்னு. மகரம் கும்பத்துக்கு அவங்களே தான் அதிபதி, சனி தான் லக்னாதிபதியே. ஸோ அவங்க விதி அவங்களே டிசைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலேன். மீனம் சனி தான் லாபம் கொடுப்பார். லாபம் கொடுக்குறாரா விரயம் கொடுக்குறாரா என்னென்னு சனி எப்படி பார்த்தாலுமே எல்லா லக்னத்துக்குமே அந்த விதியில் ஏதோ ஒன்று விளையாடுவார். அது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது, சனி தசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, சனியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குது உங்கள் பர்த் சார்ட்டில். அதுக்கப்புறம் உங்களுக்கு சனி யோகக்காரனா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி யோகமாக இருக்காரா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணி இந்த வக்ர பலனை நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்கள் பர்த் சார்ட் ஜென்ரேட் பண்ணி கிளியராக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்கள் சார்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீசஸ் ஆல்சோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் தனியாக வீடியோ பண்ணிவிட்டேன். அந்த சர்வீஸ்லாம் எப்படி இருக்கணும் வீடியோ பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் இதை வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்கள் உறவுகள்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.